ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் அவதார் படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். நெக்லோடியனும் நெட்ஃப்ளிக்ஸும் சேர்ந்து அவதார் லைவ் ஆக்ஷன் மூவி எடுத்திருக்காங்க. ஸோ அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகி சக்கப்போட்டு போட்டுட்ருக்கு. படத்தோட ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஃபைட் சீனில் ஆரம்பிக்கிறாங்க. பயங்கரமான டார்க் என்வரன்மெண்ட்டில் எர்த் நேஷனுக்கும் ஃபயர் நேஷனுக்கும் பயங்கரமான ஃபைட் நடக்குது. இந்த ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா எர்த் நேஷன் தோற்று போயிடுறாங்க. வில்லன்ஸான ஃபயர் நேஷன் தான் ஜெயிக்கிறாங்க. அவரை கைது பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவரை கொன்னும் போட்டுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவதாரை அவங்க தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் படத்தை ஓப்பன் பண்ணுறாங்க. எங்கே ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விண்ட் நேஷன், அதாவது காற்று நிலப்பகுதியில் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அங்கே தான் நம்ம ஹீரோ ஆன் இருக்கார். ஸோ அவரை சூப்பராக க்யூட்டாக அழகாக இருக்கார். வழக்கம் போல் அவதார் வந்து மொட்டை அடிச்சுட்டு எப்படி இருப்பாரோ அதே மாதிரி இருக்கார். ஸோ இந்த படத்தில் அவருடைய நேஷன்ஸ் ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக விஎஃப்எக்ஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சீனில் பார்த்தீங்கன்னா அவதார் வந்து, அதாவது அவதாராக இருக்க ஆன் வந்து அவருடைய குரு கிட்ட பேசுகிறாரு. ஸோ அவங்க ரெண்டு பேரும் அவதாரா நீ ஆகணும் அப்படின்றத பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே வானத்தில் பார்த்தா ஏகப்பட்ட ஆப்பாக பறக்குது. ஸோ இந்த ஊரில் ஒரு ஆப்பாக தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இங்கே ஏகப்பட்ட ஆப்பாக, அதாவது வானத்தில் பறக்கிற ஒரு மிருகம் இருக்கும். ஸோ அது வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் எல்லாரும் பெரியவங்கெல்லாம் சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க, அடுத்து யார் அவதாராக போடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. முடிவெடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை தான் வந்து அவதாராக போடலாம் அப்படின்னு முடிவெடுப்பாங்க. ஆனால் அவனுக்கு வயசு பத்தாதே அப்படின்ற மாதிரி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவருக்கு இப்போ 12 வயசு தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவன் நல்ல டேலண்டான பையன் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பேசிகிட்டு இருக்கும்போது அவதார் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம அடுத்த அவதாரம் ஆகணுமா, ஸோ அதுக்கு இன்னும் நான் தயாராகலையே அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அங்கே ஏற்கனவே இருந்த அவதாரை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ குரு அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. குரு அப்போ முக்கியமான விஷயம் சொல்கிறாரு, நீ இன்னும் நிறைய விஷயம் கற்றுக்கணும், இப்போவே கற்றுக்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் நீ யாரையா ஒருத்தர் இழந்தால் தான் அவங்களோட அருமை புரியும் அப்படின்றதையும் சொல்கிறாரு. சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஆன் என்ன பண்ணுறாருன்னா யோசிக்கிறாரு. சரி, எப்படி நம்ம இப்போ அவதாரம் ஆக போகிறோம், அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. யோசிச்சுட்டே இருக்கும்போது அவருடைய பெட்டான ஆப்பாக வருது. ஸோ ஆப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம இப்படி அவதாரம் நான் மாற போகிறேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. பேசிகிட்டே இருக்கும்போது சரி ஓகேவா, நம்ம வானத்தில் பறந்துக்கிட்டே இதை பற்றி யோசிப்போம் அப்படின்னு வானத்தில் பறக்கிறாரு. வானத்தில் பறந்து அப்படியே கடல் வழியாக போயிட்டு இருக்காரு. போய் யோசிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏர் நேஷனை ஃபயர் நேஷன்ஸ் தாக்குதல் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. பயங்கரமான ஃபைட் நடக்குது. எல்லாரும் பறந்து நெருப்பு அடிக்கிறாங்க. இங்கே ஏர் நேஷனில் இருக்க எல்லாருமே அவங்களோட பாக்குக்கு காற்றை வச்சு சண்டை போட்டுருக்காங்க. ஆனால் ஜெயிக்க முடியல. அதே சேம் டைம் நம்ம குரு என்ன பண்ணுறாருன்னா, நிறைய குழந்தைகள் அங்கேருந்து காப்பாற்றுறாரு. அங்கே ஒரு மேடம் இருக்காங்க. அவங்க சுற்றி பயங்கரமான காற்றை வச்சு எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள யாராலையும் ஃபயர் நேஷன்ஸால் அழிக்க முடியல. இப்படி சண்டை போய்கிட்டு இருக்கு. சண்டை போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அவதார் வந்து கடலில் போய் யோசிச்சுட்டு இருக்காரு. சரி, வானிலை ரொம்ப மோசமாகுது அப்படின்னு அவதார் தெரிஞ்சுட்டு சரிவா திரும்பி போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி திரும்பி போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. முடிவு பண்ணுற டைமில் பார்த்தா மிகப்பெரிய காற்றில் வந்து பயங்கரமான அலைகள்லாம் வருது. ஸோ அந்த அலைகள் வந்துக்கிட்டு இருக்கிற காற்று இந்த டைமில் இங்கே வந்து ஃபயர் நேஷனில் எப்படிலாம் ஃபைட் போயிட்டுருக்கு, எப்படி இங்கே தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் சைமல்டேனியஸாக காட்டுறாங்க. ஸோ இப்படியே ஃபண்டை பயங்கரமாக போயிட்டு இருக்க டைமில் ஒரு பெரிய அலை வந்து நம்ம அவதாரை மூழ்கடிச்சிருது. அவதார் அப்படியே தண்ணிக்குள்ளே போயிடுறாரு. தண்ணிக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா அவரோட சூப்பர் பவர் ஸ்டிமுலேட் ஆகி அவரை சுற்றி ஒரு நெருப்பு வலை மாதிரி உருவாகி அவரை தண்ணிக்குள்ளேயே அப்படியே இருந்துடுறாரு. இந்த பக்கம் ஃபயரோட ஹெட் ஒருத்தர் வர்றாரு. அவர் வந்து அவரோட சூப்பர் பவர் யூஸ் பண்ணி அந்த காற்றுல பயங்கரமாக சூப்பராக எல்லாத்தையும் சண்டை போட்டுட்டு இருந்த ஒரு ஃபீமேல் ஃபைட்டரை வந்து நெருப்பு வச்சு பசுமமாக்கி கொண்டுடுறாரு. ஸோ இந்த பக்கம் அவதார் தண்ணியில் மூழ்கிட்டார். இந்த பக்கம் அவங்க ஊர் எல்லாமே அழிஞ்சு பயங்கரமான தாக்குதலுக்குள்ளாயிருது. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தான் அந்த ஊர் இருக்குது. இப்போ கட் பண்ணி கதைக்குள்ளே போகிறாங்க. அங்கே ஒரு பொண்ணு வந்து வாட்டர் பெண்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களால வாட்டர் பெண்டிங் சரியாக பண்ண முடியல. ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்படி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது அவரோட அண்ணன் வந்து கூப்பிட்றாரு. ஸோ அந்த அண்ணனை பார்க்கறதுக்கு போகிறாரு. அவரோட அண்ணனும் சின்ன பையன் தான். அவர் தான் அவங்களோட வில்லேஜோட தலைவராக இருக்கார். ஏன்னா அவங்க அப்பா தலைவராக இருந்திருப்பார். ஸோ அதுக்கப்புறம் இவர் வந்து இப்போ தலைவராக மாறி இருக்கார். ஸோ அவர் சின்ன பையனாக இருந்தாலுமே தலைமை பொறுப்பை பார்த்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த டைமில் அந்த ஒரு பனிப்பிரதேசமான குட்டியூண்டு வில்லேஜில் இவங்க ரெண்டு பேரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைமில் தான் அண்ணனும் தங்கச்சி ரெண்டு பேரும் மீன் பிடிக்கலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. மீன் பிடிக்க போகும்போது தங்கச்சி வாட்டர் பெண்டிங் ட்ரை பண்ணுறாங்க. அவர் எச்சரிக்கை சொல்கிறாரு, நீ வாட்டர் பெண்டிங் ட்ரை பண்ணி மாட்டிக்காத, ஏன்னா ஃபயர் நேஷன்ஸ்க்கு நீ வாட்டர் பெண்டிங் பண்ணுறது தெரிஞ்சால் அவனை கொண்டுடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அவங்க துடுப்பு போட்டு படகுல பொறுமையாக போய்கிட்டு இருக்காங்க. போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனையாகுது. என்னென்னா திடீர்னு பயங்கரமாக தண்ணி வந்து அவங்கள அடிச்சுட்டு உள்ளே போகுது. தண்ணி வேகமாக போயிட்டே இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. அப்படியே ஒரு குகைக்குள்ளே போகிறாங்க. குகைக்குள்ளே போயிட்டு அப்படியே மாட்டிக்கிட்டு அப்புறம் அந்த பக்கம் வெளியே வந்துடுறாங்க. அங்கே தான் இவங்க ஏதோ ஒரு பனி குடில் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அதை பார்க்குறாங்க. பார்த்து அதுக்கு பக்கத்தில் நடந்து போயிட்டுருக்காங்க.
இந்த படகு வந்து இவங்களை விட்டு தள்ளி போயிடுச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் படகு தூரத்தில் இருக்கிறத பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் இந்த பொண்ணு வாட்டர் பெண்டிங் பண்ணி அந்த படகை இழுக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அப்படி இழுக்கும்போது அவங்களோட வாட்டர் பெண்டிங் மூலமாக இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அவதார் வெளியே வர ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த உடனே வந்து ஃபயர் நேஷன்ஸ்க்கு தெரிஞ்சிருது. அது எப்படின்னு தெரில. அவங்க ஏதோ ஒரு சிம்டம்ஸை வச்சு கண்டுபிடிச்சிடுறாங்க. உடனடியாக ஃபயர் நேஷன்ஸ்க்கு ஒரு சிம்டம்ஸ் வந்தோடனே ஃபயர் நேஷன்ஸோட ஹெட்டாக இருக்க ஒருத்தர் வந்து அதை பார்த்துட்றாரு. பார்த்துட்டு உடனே நம்ம கிளம்பணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இந்த பக்கம் அந்த பொண்ணு படகை வச்சு தள்ளிக்கிட்டே இருக்க டைமில் அவதார் முழுசாக வெடித்து வெளியே வந்துடுறாரு. அவதார் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா வானத்தில் ஒரு பயங்கரமான ஒளி பிளம்பு வருது. ஸோ அந்த பிளம்பு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே தெரிகிற அளவுக்கு பயங்கரமான தூரத்துலையும் தெரியுது. ஸோ இதை பார்த்தோன்னே வில்லன் கன்ஃபார்மே பண்ணிடுறாரு. ஓகே, அவதார் வந்துட்டான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ இந்த பக்கம் அவதார் அப்படியே உருவாகி வந்துட்டு அப்படியே டக்குன்னு மயங்கி கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்தோன்னே அவனை என்னடா பண்ணுறதுன்னு எல்லோரும் யோசிக்கிறாங்க. யோசிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தா இந்த பொண்ணு சொல்கிறாங்க இவனை காப்பாற்றி கூப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு. அண்ணன் சொல்கிறாரு இல்லை இவன் யாருன்னே தெரியாது, இவன் எதுக்கு நம்ம கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள டைலாமா போயிட்டு இருக்கும்போது அவதார் மயக்கத்தில் இருக்கார். சரி ஓகே இவனை கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி படகுல ஏற்றி கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது அவங்க பாட்டிமா ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க ஊரில். அவங்க வந்து இவன் யார் என்னன்னு பார்க்குறாங்க. அவனோட கையை பார்த்ததுக்கப்புறம் இவன் தான் அவதார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அவதார்னு கண்டுபிடிக்கல, ஃபஸ்ட்டு அவனை ஏர்பெண்டர் அப்படின்னு தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா அந்த ஊரில் ஏர்பெண்டர்ஸ் யாருமே இல்லை. ஸோ இவன் தான் இந்த ஊர்லேயே இருக்க கடைசி ஏர்பெண்டர் அப்படிங்கிறத அவனுடைய அதாவது அவனோட தலையில் இருக்க குறியீடை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவன் எப்படா எந்திரிப்பான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நெருப்பரக்கன் ஒருத்தரோட தலைவர் இருக்கார். அவரோட தாத்தா கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா அவதார்னு யாருமே இல்லை, நீ சும்மா கதை விட்டுட்டு இருக்காத, நீ கிளம்பு, ஒழுங்காக வழியப்பாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நெருப்போட இளவரசர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் எங்கள் அப்பா வந்து இவனை அவதாரை பிடிக்கிறதுக்காக தான் என்ன அனுப்புனார், நான் அதை கண்டிப்பாக ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லி குறிக்கோளோடு இருக்கார். இந்த பக்கம் அவதார் தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு அப்படியே எட்டி பார்க்குறாரு, என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறாரு. அதுக்கப்புறம் குடியில் விட்டு வெளியே வந்து பார்க்குறாரு. குடியில் குழந்தைங்களாம் விளையாடிட்டு இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறாரு. ஸோ திடீர்னு பார்த்தா குழந்தைங்களோட விளையாடிட்டு இருக்கும்போது யாரோ வந்து கத்துறாங்க. யாருடா அப்படின்னு பார்த்தா அந்த பையன் வந்து, அதாவது அந்த பொண்ணோட அண்ணன் வந்து இவன் கூட சேராதீங்க, இவன் யாருன்னே தெரியாது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இவன் நான் உங்களுக்கு எதிரிலாம் இல்லைப்பா, நானும் உன் ஃப்ரெண்டு தான்ப்பா, எதுக்கு பயப்படுற அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு என்னோடய ஆப்பாவை பார்த்தீங்களா, என்னோடய ஆப்பா எங்கே அப்படி அப்படின்னு கேட்குறான். ஆப்பானா அந்த வானத்தில் பறக்க ஒரு மிருகத்தோட பேர் தான் ஆப்பா. ஸோ அது தேடிக்கிட்டு இருக்கான். தேடிக்கிட்டு ஆப்பான்னு கத்திக்கிட்டே இருக்கான். திடீர்னு பறக்க ஆரம்பிச்சிடறான். எல்லோரும் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. வானத்தில் பறந்து விசில் அடித்து ஆப்பாவை கூப்பிட்றான். ஆப்பா பயங்கரமான ஒரு டுருன்னு வந்து நிற்கிது. ஸோ அதை பார்த்து எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க. ஆப்பாவை பார்த்து இவனும் ரொம்ப சந்தோஷமாகறான். ஆப்பாவை பார்த்தோன்னே எல்லோரும் ஷாக் ஆனது மட்டும் இல்லாமல் என்னடா இவன் யாருடா அவன்ற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் இவன்கிட்ட பேசுகிறாங்க என்ன எப்படி அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இவனுடைய வரலாறுலாம் கேட்குறாங்க. என்னுடைய பூர்வீகம் வந்து ஏர் பெண்டிங் தான், அங்கே தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் ஒரு ஊரில், அங்கே தான் நாங்கள் இருந்தோம் அப்படின்னு சொன்னோன்னா அந்த ஊர் 100 வருஷத்துக்கு முன்னாடியே அழிஞ்சிருச்சுப்பா, அப்போ நீ வந்து 100 வருஷம் பழைய ஆள் அப்படின்றத அந்த பாட்டிமா சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் இவனுக்கு புரியுது இவன் 100 வருஷமாக பனியில் மாட்டிக்கிட்டான் அப்படின்ட்டு. அடப்பாவி 100 வருஷமாக பனியில் மாட்டிக்கிட்டேன், நான் என்னடா பண்ணுறது, இவ்வளோ காலம் போயிடுச்சே அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் இருக்க எல்லாத்தையுமே வந்து ஃபயர் நேஷன்ஸ் ஆக்குப்பை பண்ணிட்டாங்க. அதனால பல பிரச்சனைகள் அந்த எல்லா மக்களும் இருக்காங்க. காப்பாற்ற வேண்டிய அவதார் கரெக்டான டைமில் காப்பாற்றாமல் பனிக்குள்ளே போயிட்டார் அப்படின்ற வருத்தத்தில் எல்லாம் இருக்காங்க. இதே டைமில் ஃபயர் நேஷன்ஸ் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஃபயர் நேஷன்ஸோட ஒரே இலக்கு அவதார் தான். ஸோ அவங்க வந்துக்கிட்டே இருக்காங்க. படை வீரர்கள்ட்ட சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அவதார் நம்ம எப்படியாவது பிடிச்சே ஆகணும், அவன் தான் நம்மளோட இலக்கு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அவதார் ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்காரு. எனக்கு ரொம்ப நாளாச்சு, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, நான் வந்து இப்படி 100 வருஷம் பனியில் மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு வருத்தத்தில் இருக்காங்க. அந்த சேம் டைம் அந்த பொண்ணு இந்த ஊரில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்துச்சு, ஃபயர் நேஷனால் எவ்வளோ தாக்குதல் நடந்துச்சு அப்படின்றத சொல்லிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபயர் நேஷனோட தாக்குதல் டைமில் ஏதோ ஒரு பொருள் வந்து அங்கே கிடக்கும். ஸோ அதுக்கு அடியில் தான் இந்த பொண்ணு வாட்டர் பெண்டிங் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம வில்லன் வந்து பயங்கரமாக தயாராகிறாரு. இவனை அழிக்கிறதுக்கு நாம் தான் ரெடியாள், நம்ம ஏர் பேண்டோட போகிறோம் அப்படின்னு ஆயுத்தம் போயிட்டுருக்காரு. ஸோ இந்த பக்கம் அந்த பொண்ணு வாட்டர் பெண்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சரியாக பண்ண முடியல. ஸோ அவதார் அதுக்கு ஐடியா கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாரு. நீ எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லித்தராரு. சொல்லி தந்தோன்னே அந்த பொண்ணு திறமையாக வாட்டர் பெண்டிங் பண்ணிடுறாங்க. ஸோ அதே மாதிரி சூப்பரான வாட்டர் பெண்டிங்கை கற்றுக்குறாங்க. எப்படி இவர் ஃபயர் பெண்டிங் பண்ணுற எதிரி நேஷன் அதே டைமில் வந்துடுறாங்க. ஃபயர் பெண்டிங் பண்ணுற எதிரி நேஷன் வந்தோடனே இவங்க எல்லோரும் தாக்குதல் நடத்துறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு இவங்க யோசிக்கும்போது அவங்களுக்கான முடிவு ஒன்று தான், அவதாரை தேடி தான் அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு தெரியுது. ஸோ அவதாரை அவனை ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு எல்லாம் முடிவு எடுக்கும்போது அந்த பொண்ணு சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது, அவன் நம்மளை நம்பி வந்திருக்கான், அவனை நம்ம ஒப்படைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி என்ன பண்ணலாம், சரி எதிர்த்து போரிடலாம் அப்படின்ட்டு அந்த அவங்க அண்ணன் வந்து
அவங்கள எதிர்த்து போரிடுறதுக்கு போகிறான். ஸோ போரிடுறதுக்கு ஒத்தையாக போகிறான். ஒத்தையாக போய் ஃபயர் நேஷனோட இளவரசன்ட்ட மோத முடியுமா? அவன் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள். ஸோ அதே டைமில் இவனும் ஒரே ஆளாக இருக்கான். அதனால அவன் ஒரு அடியில் சும்மா 4 அடி போடுவான், அதுலேயே அவன் கீழே விழுந்துருவான். ஸோ அவனால் தாக்கு பிடிக்க முடியாது. சரி, எனக்காக தானே வந்திருக்கீங்க, என்னவே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு கடைசியில் ஹீரோ மாதிரி மாஸ் என்ட்ரி கொடுத்து நம்ம அவதார் ஃபைட் பண்ணுவார். அவரோட ஃபைட்டிங் ஸ்கில்லாம் பார்த்து அவதார் இருக்காருன்னு பார்த்ததுக்கப்புறம் வில்லன்ஸ் அப்படியே மிரண்டு போய் நிற்பான். அட பாவி, அவதார் இவ்வளோ நாள் தேடிட்டு இருந்தேன், இங்கே தான் இருக்கானா அப்படின்றத தெரிஞ்சுக்குவான். தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் அவதாரை நான் பார்த்து விட்டேன் என்று ரொம்ப சந்தோஷப்படுவான். அப்பாடா நான் பார்த்துட்டேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இவனை எப்படியாவது தூக்கிட்டு போயிடணும் அப்படின்னு ஃபைட் பண்ணுவாங்க. கடைசியில் ஊரே அழைச்சிரு அப்படின்னு சொன்னோன்னா அவதார் டென்ஷன் ஆகி, இல்லை நானே அவன் கூட வந்துடுறேன், நீ விட்டுருங்க, இவங்க எல்லாத்தையும் விட்டுரு அப்படின்னு சொல்லுவார். விட்டுருன்னு சொன்னோன்னா அவதார் அவங்கள்ட்ட சரண்டர் ஆயிடுவார். சரண்டர் ஆனோன்னு அவதாரை தூக்கிட்டு போயிடுவாங்க. இவனை எப்படியாவது காப்பாற்றணுமே அப்படின்னு அண்ணக்காரன் யோசிச்சுட்டு இருப்பான். அண்ணக்காரன் யோசிச்சுக்கிட்டே போய் அங்கே இருக்க இன்னொருத்தட்ட சொல்லுவான், நீ இன்னும் கொஞ்சம் ட்ரெயின் ஆகணும், பொறுப்பாக இருந்துக்க அப்படின்னு சொல்கிறான். இதுக்கடா அவன் நம்மக்கிட்ட திடீர்னு பொறுப்பு கிருப்புலாம் பேசுகிறானே அப்படின்னு யோசிப்பான். கடைசியில் இதுவுமே இந்த ஊரோட பொறுப்பே நீ தான் பார்த்துக்கணும், நான் வந்து அவதாரை தேடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பி போயிடுவான். அவதாரை தேடி அந்த அண்ணங்காரனும் தங்கச்சி 2 பேரும் கிளம்புவாங்க. கிளம்பும்போது யார் அவ்வளோ தூரத்துக்கு கூப்பிட்டு போ அப்படின்னு பார்த்தா அவங்க 2 பேரும் ஆப்பா மேலேயே ஏறி போவாங்க. இந்த பக்கம் அவதாரை பார்த்த சந்தோஷத்தில் அந்த இளவரசரோட தாத்தா வந்து ரொம்ப சந்தோஷமாக அவர்கிட்ட பேசிகிட்டு இருப்பார். ஸோ அவர் கேட்பார், நீங்கள் எதுக்கு தான் இந்த நாடுகளை பிடிக்கிறது சண்டையெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பார். அதுக்கான காரணம் யாருக்குமே தெரியல அப்படின்ற மாதிரி பேசிக்குவாங்க. அதுக்கப்புறம் அந்த தாத்தா சொல்லுவார், உன்ட்டு நான் நிறைய பேச வேண்டியிருக்குது, நம்ம அப்புறமா பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுவார். கிளம்பி போனோன்னு நம்ம அவதார் சும்மா இருப்பார். அவருடைய ஏர் பெண்டிங் பவர் யூஸ் பண்ணி சாவி அப்படியே கையோடு எடுத்து கதவை திறந்துடுவார். ஸோ சூப்பரான சீனாக இருக்கும் இது. கதவை திறந்து தப்பிச்சு வெளியே போயிடுவார். வெளியே போயிட்டு தப்பிச்சு போகலாம் அப்படின்னு ஒவ்வொரு இடமா ஒளிஞ்சு போயிட்டு இருப்பார். ஒளிஞ்சு போகும்போது நிறைய புத்தகங்கள்லாம் பார்ப்பார். அங்கே என்ன அவங்கெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்றத பார்ப்பார். அவர் வந்து அவதாரை பற்றி நிறைய புள்ளி விவரம் சேகரித்து வச்சதெல்லாம் பார்ப்பாப்புல. பார்த்ததுக்கப்புறம் அப்படியே வெளியே தப்பிச்சு போவார். போய்கிட்டே இருக்கும்போது கடைசியில் மாட்டிக்குவார். மாட்டினதுக்கப்புறம் அவருடைய குச்சி ஒன்று இருக்கும். ஸோ அதை வச்சு பறக்கலாம். ஸோ அதை வச்சு பறக்க ஆரம்பித்து அப்படியே வேகமாக பறந்து போயிட்டுருப்பார். போயிட்டே இருக்கும்போது நிறைய பேர் ஃபயர் விடுவாங்க. ஃபயர் எல்லாத்துலேயுமே தப்பிச்சு அவதார் போவார். அவங்களுடைய ஃபயர் யாரையுமே அவதாரை தாக்க முடியாது. அதுலேருந்து வளைஞ்சிருவார். வளைஞ்சு நல்ல வானத்தோட உயரத்துக்கு போனதுக்கப்புறம் நம்ம இளவரசர் வந்து ஒரு சூப்பரான பவர் திரட்டி ஃபயர் விடுவார். அந்த ஃபயர் கரெக்டாக அவருடைய குச்சி மேலே அடித்து அவர் வேகமாக கீழே விழுவார். வானத்துலேருந்து விழுந்துக்கிட்டே இருப்பார். அவர் ஒரு பனி மலை மேலே விழுவ போகிறாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அவரை யாரோ ஒருத்தர் காப்பாற்றிடுவார். அது வேறு யாரும் இல்லை, நம்ம அண்ணங்காரன் தான் காப்பாற்றுவார். அந்த ஊருடைய, அதாவது நீர் நேஷனோட ஹெட்டாக ஒரு பையன் இருந்தார்ல, அவர் காப்பாற்றுவார். ஸோ அவர் காப்பாற்றி அவதாரை கூப்பிட்டு போவார். அவங்க எல்லோரும் தப்பிச்சு போயிடுவாங்க. இப்போ அவங்க என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஊருக்கு போனோன்னா நம்ம மாட்டிக்குவோம், அதனால் நம்ம வேறு எங்கேயாவது போகலாம் அப்படின்னு முடிவு எடுப்பாங்க. இவங்க பேசிட்டு இருக்கிற டைமில் திடீர்னு நெருப்பு வீரர் வந்து பயங்கரமான ஒரு நெருப்பு பிளம்பு விடுவார். அதை யாருடா தடுப்பா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பொண்ணு வாட்டர் பெண்டிங் பண்ணி அந்த நெருப்பை தடுத்துருவாங்க. இப்போ அந்த பொண்ணு வாட்டர் பெண்டிங்லேயே மாஸ்டர் ஆகிட்டாங்க அப்படின்றது தெரியும். ஸோ சூப்பர், அப்போ வாட்டர் பெண்டரும் கிடச்சிட்டாங்க, ஏர் பெண்டரும் கிடச்சிட்டாங்க. ஆப்பாவோட இவங்க எல்லாம் தப்பிச்சு வானத்தில் போயிட்டுருப்பாங்க. சரி, எங்கே அடுத்து போகிறாங்க அப்படின்னு பார்த்தா இவங்க வந்து இந்த பையனோட நேஷன், அதாவது ஏர் பெண்டிங் பண்ணுற அந்த ஊருக்கு போவாங்க. அங்கே போய் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்பாங்க. அங்கே பார்த்தா ஊர் எல்லாமே அழிஞ்சு கிடக்கும். அதை பார்த்து அவதார் ரொம்ப வருத்தப்படுவார். அங்கே இருக்க எல்லாமே இறந்துருப்பாங்க. அப்படியே நேராக போனால் அவருடைய பில்டிங்ஸ் எல்லாமே உடஞ்சிருக்கிறத பார்ப்பார். ரொம்பவே வருத்தப்படுவார். கடைசியில் அவருடைய குருவாக இருந்தவர் அங்கே எலும்பு கூட இருப்பார். அதை பார்த்து ரொம்பவே சோகமாவார். ரொம்ப எமோஷன் ஆனானோன்னா அவதார் அப்படிங்கிற ஒரு சூப்பர் பவர் அவருக்குள்ளே வரும். தலையெல்லாம் நெருப்பாக மாதிரி ப்ளூ கலரில் மாதிரி லைட் எரியும். ஸோ அந்த பவர் வந்தோன்னே சுற்றியெல்லாம் பயங்கரமாக காற்றடிக்கும். அவர் அப்படியே வானத்தில் பறக்க ஆரம்பிப்பார். இதை பார்த்தோன்னா அவங்க 2 பேரும் தப்பிச்சு வெளியே போயிடுவாங்க. என்னடா இவன் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கானே அப்படின்ட்டு தப்பிச்சு வெளியே போனோன்னா பில்டிங்லாம் பயங்கரமாக உடைய ஆரம்பிக்கும். அவன் ரொம்ப எமோஷன் ஆனால் இந்த மாதிரி ஆயிடுவாப்பில். ஸோ பில்டிங்லாம் உடஞ்சி பயங்கரமான ஒரு எமோஷன் பிளம்புக்கு அப்புறம் திடீர்னு கொஞ்ச நேரத்தில் அப்படியே அமைதியாவார். அமைதியாகும்போது அவருக்கு நிறைய எண்ணங்கள்லாம் தோணும். ஒரு குரு சொன்ன வார்த்தைகள்லாம் தோணும். அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்குலாம் அமைதியாயிருவார். குரு அவர்கிட்ட சொல்லுவார், நம்ம வந்து யாரையா ஒருத்தர் இழந்தால் தான் அவரோட அருமை தெரியும் அப்படின்லாம் சொல்லுவார். ஒரு வழியாக அமைதியானதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்து நிற்பாப்புல. இவங்க பேசுவாங்க, நீ ஏன் இப்படி பண்ண, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரில அப்படின்ற மாதிரி எமோஷனாக இருப்பார். இப்போ அவங்களோட நிலைமை என்னென்னா, ஏர் பெண்டிங் பண்ணுற ஒருத்தரை தேடி ஃபயர் நேஷன்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இவங்களை எப்படியாவது எதிர்த்தாகணும் அப்படின்ற முடிவு இருப்பாங்க. ஃபயர் இளவரசர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நான் எப்படியாவது அவதாரை பிடிச்சேன் அவன்னு ஒத்த காலில் நிற்பார். இவர்
உலகத்திலிருந்து ஃபயர் நேஷனை காப்பாற்றணும் அப்படின்ற முடிவோடு இருப்பார். இதோட இந்த சீரிஸ் முடிஞ்சு. அடுத்த சீரிஸில், அதாவது இந்த சீரிஸோட ஃபஸ்ட் எபிசோட் முடிஞ்சு, அடுத்த எபிசோடு என்ன அப்படிங்கிறது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சொல்லுங்கள். பாய்.